இந்தியாவில் வந்து 7 நிமிடங்களில் வந்து நுரையீரல் தொற்றுக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய்க்கு வந்து தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்கு. அது மாதிரி தீர்க்க முடியுமா? 7 நிமிடங்களில் வந்து ஒரு புதிய ஊசி அறிமுகப்படுத்துகிறாங்க. 7 நிமிடத்தில் புற்றுநோய்க்கு தீர்வு கிடைச்சிருவோம். அது 7 நிமிடத்தில் தீர்வு அப்படின்னு ஆகாது. இந்த கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்ஜெக்ஷன் முறையில் அந்த கேன்சர் செல்களை கொள்கிற ட்ரீட்மெண்ட். அதுலேயே இம்யூனோதெரப்பி. இந்தியாவில் வந்து 7 நிமிடங்கள் நுரையீரல் தொற்று வந்து குணப்படுத்தலாம், ஊசி வந்து அறிமுகப்படுத்தலாம். அப்படி போகும். ஓகே. அப்படி போய்ட்டு அதுக்கப்புறம் கண்டக்ட் யா. சார் நேம் சொல்லுங்க. வணக்கம், நான் டாக்டர் வரதராஜன், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல். இப்போ இந்தியாவில் வந்து 7 நிமிஷத்தில் நுரையீரல் புற்றுநோயை க்யூர் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதில் வந்து ஆக்சுவலாக பாதி விஷயம் உண்மை, பாதி உண்மை இல்லை. அதாவது 7 நிமிஷத்தில் நம்ம நுரையீரல் புற்றுநோயை குணப்படுத்திட முடியாது. இப்போ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்ஜெக்ஷன் அதோட ட்ரீட்மெண்ட் டைம் தான் 7 நிமிஷம். கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா பல வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆப்ரேஷன், சர்ஜரி பண்ணுவோம், இல்லாட்டி கீமோதெரப்பி அப்படின்னு இன்ஜெக்ஷன் தருவோம். இப்போ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற மருந்து வந்துட்டு இம்யூனோதெரப்பி அப்படிங்கிற குரூப்பில் வரும். இம்யூனோதெரப்பி அப்படின்னா வந்து என்னென்னா, நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு திறனையே யூஸ் பண்ணி அந்த கேன்சர் செல்களை அழிக்கிறது. அந்த மருந்து வகைகள் யூஸ்வலாக இன்ஜெக்ஷனாக தர்றப்ப கீமோதெரப்பி மருந்தை விட சைடு எஃபெக்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் விலை கொஞ்சம் அதிகம். இந்த இன்ஜெக்ஷனாக நம்ம தர்றப்ப அதுக்கான டைம் வந்து 1 மணிலேருந்து 2 முதல் 3 மணி நேரங்கள் வரை ஆகக்கூடும். ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கிற ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா சப்குட்டேனியஸ், தோலுக்கு கீழே தர்ற மாதிரி நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த இம்யூனோதெரப்பி மருந்து அட்டசோலிசுமேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இம்யூனோதெரப்பி மருந்தை வந்துட்டு தோலுக்கு அடியில் தர்ற டெக்னிக்கில் கொடுத்து அது உடம்புல கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு உதவும்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில மருந்துகள் மட்டும்தான் நம்ம தோலுக்கு கீழே தர முடியும், மற்றதெல்லாம் நம்ம ஐவியில் தான் தர முடியும். இந்த ட்ரக் வந்து தோலுக்கு கீழே தர்ற முறையில் இந்த அட்டசோலிசுமேப் அப்படிங்கிறது வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியாவில் அப்ரூவ் ஆகிருக்கு. இந்த அட்டசோலிசுமேப்ங்கிறது வந்துட்டு இம்யூனோதெரப்பிலேயே லங் கேன்சருக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இந்த டெக்னிக்னால தான் இதுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகம், அரௌண்ட் 3.5 lakhs கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. பட் 7 நிமிஷத்தில் தர்றதுலேயே நம்ம குணப்படுத்திடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. ட்ரீட்மெண்ட் டியூரேஷனை நம்ம ஒரு சில மணி நேரங்கள்லேருந்து 7 நிமிஷமாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. இது ரஷ்யாவில் வந்து அவங்க கேன்சருக்கு வந்து வேக்சின் டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு இட் இஸ் லைக் நம்ம அந்த கேன்சர் செல்லோட ஜெனட்டிக் மேக்கப்பை கண்டுபிடிச்சி என்ன மரபணு மாறுதல்னால அந்த கேன்சர் வருதுங்கிறத பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேக்சினானே தவிர அந்த ரஷ்யன் வேக்சினுமே எல்லா புற்றுநோய்க்கும் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அண்ட் இந்த இம்யூனோதெரப்பிங்கிறது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட். கீமோதெரப்பி அப்படின்னா வந்து வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுத்துட்ருப்போம், அது கேன்சர் செல்களையும் அழிக்கும், அதனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் இந்த இம்யூனோதெரப்பியில் என்ன ஆகும்னா நம்ம உடம்போட நார்மல் நோய் எதிர்ப்பு திறனை தப்பிச்சு தான் இந்த கேன்சர் செல்கள் வளரும். பட் நம்ம இந்த இம்யூனோதெரப்பி தர்றதுனால நம்ம உடம்போட இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு திறனையே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை மட்டும் அழிக்கிறதுனால இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி, பேஷண்ட்டுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகுது. அதனால கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் இருந்தாலும் we are able to treat them well and அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை அதிகப்படுத்த முடியுது. ஸோ வித் ரீசன்ட் அட்வான்ஸ் நம்ம வந்து மாடர்ன் சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி கேன்சருக்கான வேக்சின்ஸ், கேன்சரை அட்டாக் பண்ணுற இம்யூனோதெரப்பி இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி இன்க்யூரபிள், அதாவது குணப்படுத்தவே முடியாதுன்ற இந்த கேன்சரை அகெயின்ஸ்டாக நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கிற நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற வெரி குட் வெப்பன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஹார்ட் அட்டாக் இல்லை சுகர் அந்த மாதிரி வந்து ஒரு காமன் இது கிடையாது. புற்றுநோய் ஒரு உறுப்பில் வர்றதுக்கும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஓரல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமன், அண்ட் லங் கேன்சர் காமன். இதெல்லாம் வந்துட்டு மென்னில் ரொம்ப காமன். ஃபீமேல்ஸில் அதாவது மகளிரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சரும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இல்லை யூட்ரைன் கேன்சர் இதெல்லாம் தான் மோர் காமன். இப்போ ரீசன்ட் டேட்டா படி ஒரு புற்றுநோய்க்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். நம்ம இப்போ இன்றைக்கி லங் கேன்சர் பார்த்திங்கிறதுனால லங் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ. இந்த மந்த் கூட வி ஹேவ் வந்து நோ டொபாக்கோ டே அப்படின்னு வந்து May 31 அன்னைக்கு கூட இருக்குது. அண்ட் டொபாக்கோ வந்து கிட்டத்தட்ட 5 பேரில் 4 பேருக்கு வந்து புற்றுநோய்க்கான காரணம் வந்துட்டு டொபாக்கோ தான். 5 ஓரல் கேன்சர் வருதுன்னா அதில் 4 பேருக்கு வந்து டொபாக்கோ தான் மெயின் காரணம். அவங்களுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து ஆறாத புண்ணு, இல்லை முழுங்கிறதுல ஏதாவது கஷ்டம், இல்லை சாப்பிட்றப்ப வாயில் எரிச்சல், வாய் திறக்க முடியாமல் போகிறது, இல்லை வாயில் வந்து பல்லு ஏதாவது லூஸ் ஆகி விடுறது. இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அல்சரோ புண்ணோ இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ காமன் சிம்டம் ஃபார் ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய்க்கு காரணம். இதே ஃபீமேல்ஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் எடுத்திங்கன்னா மார்பகத்தில் ஏதாவது ஒரு லம்ப் மாதிரி இருக்கிறதோ, இல்லை மார்பக தோலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறது, இல்லை மார்க்காம்புலேருந்து ஏதாவது செக்ரீஷன்ஸ் மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான சிம்டம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சருக்கு வந்துட்டு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணணும். அண்ட் ரொம்ப நாள் ஆறாத ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது. இதே ஃபீமேலுக்கு மார்பக புற்றுநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. 40 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த மேமோகிராம் டெஸ்ட் பண்ணாலே பிரெஸ்ட்டில் ஏதாவது தொந்தரவு தர்ற மாதிரி கேன்சர் கட்டி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது உதவும். தேங்க்யூ.